வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. விருந்து, அதாவது இன்றைக்கி முதல் பக்கத்தில் பேப்பரில் விருந்து. அதிமுகவினருக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் விருந்து. 30 வகையான விஷயங்கள் பரிமாறப்படுகிறது. இது 2ஆம் தேதி நடக்கப் போகிறது திருநெல்வேலியில் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதிமுக பிஜேபி இந்த 2 பேரும் உடைவதை அமித்ஷா விரும்ப மாட்டார். கடைசி நேரத்தில் எடப்பாடி கழட்டி விட்டுருவார் பிஜேபியை அப்படின்னா ஏதாவது லாஜிக்கோடு பேசுகிறாங்களான்னு தெரியல. அது எப்படிங்க எடப்பாடி கழட்டி விடுவார்? அதாவது எப்படியாவது எடப்பாடி கூட கூட்டணி வச்சாதான் தமிழ்நாட்டில் ஓரளவுக்காவது சீட்டு ஜெயிக்க முடியும். 2029 நமக்கான தேர்தல் அப்படின்னு நயினார் சொல்கிறார். அப்போ அவங்களுடைய இலக்கு சட்டமன்றம் இல்லை. நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் பெரும்பாலான ஊடகங்களில் வரக்கூடிய செய்திலாம் பார்த்திங்கன்னா டிவிக்கு கூட போயிடுவார், எடப்பாடி பழனிசாமி பயந்துருவார், கடைசி நேரத்தில் ஏமாற்றிடுவார். ஒன்று பயந்துருவார், இல்லை ஏமாற்றிடுவார். நல்லா கொஞ்சம் யோசனை பாருங்கள். கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கழட்டி விட்டா அடுத்து அவர் முதல்வர் ஆனால் கூட அடுத்த ஒரு 3 வருஷம் பிஜேபி மேலே உட்காந்துருக்காங்க சார். பிஜேபி நினச்சா எந்த அளவுக்கு பிஜேபியை சாதாரணமாகவே பிஜேபி டபுள் கேம் ட்ரிபிள் கேம்லாம் விளையாடுவாங்க. அவங்கள கோவப்படுத்திட்டு கடைசியில் நட்டாத்தில் விட்டுட்டு போனால் அது அந்த மாதிரி வேலையை எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டார். அவர் ரொம்ப உறுதியாக தான் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, நேற்று அண்ணாமலையுடைய பேச்சு, ஒரு நாளைக்கு முன்னாடி அங்கே டிஆர் பாலு அவர் மேலே கேஸ் போடுறாரு அண்ணாமலை மேலே. அந்த கேஸுக்காக கோர்ட்டுக்கு வந்த அண்ணாமலை பேசுகிறாரு, இல்லை அமித்ஷா சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி தான், அந்த இடத்துல அது பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் பேசுகிறார். நேற்று அப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்க, அண்ணாமலையை மேலேருந்து கூப்பிட்டு கண்டிப்பாங்கன்னோம். அதே மாதிரி நேற்று மறுபடியும் சொல்கிறார், இல்லை பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக உள்ளதுங்கிறார். ஏன் ஸ்டேண்டை மாற்றி மாற்றி பேசுகிறாரு? தொடர்ச்சியாக ஒன்று சொல்கிறோம், அண்ணாமலை அவர்களை நாம் மதிக்கிறோம். அவர் பிஜேபி தலைவராக இருந்து கட்சியை வளர்த்தார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க நீங்கள் ஒரு தொண்டர்னு. அப்போ தொண்டர் அப்படிங்கிறவருக்கு ஒரு கருத்து இருக்கலாமா? அந்த கருத்துக்கு பெரிய முக்கியத்துவம் இன்றைக்கி மீடியா ஏன் கொடுக்குது? எவ்வளவோ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கோடிக்கணக்கான தொண்டர்கள் பிஜேபியில் இருக்கான்னு. அப்போ கோடிக்கணக்கான தொண்டர்களில் ஒரு தொண்டர் ஐயா அண்ணாமலை. அவர் ஆகஸ்ட் மாதம் தான் பேசுகிறேன்னாரு, திடீர்னு ஜூலை மாதமே பேசுகிறாரு. என்ன காரணம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்ல. அப்போ அண்ணாமலைக்கு மேலேருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அதனால் அமைதியாக இருக்கார். இன்னும் அமைதியாக இல்லாவிட்டால் ஈடி வருவதற்கு கூட ரெடியாகத்தான் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம். பெரும்பாலானவங்க அண்ணாமலை வீட்டுக்கு ஈடி வருமாங்கிறாங்க. பிஜேபி அதையும் அனுப்பும். காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆளுநர், பிஜேபியுடைய ஆளுநர், பிஜேபியோட அணுக்கமாக இருக்க வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு வேலையை காட்டின உடனே, வேலையெல்லாம் காட்டல, உண்மையை சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு ஈடி அனுப்புனாங்களே இல்லையா மோடி. அதனால் பிஜேபி எந்த எல்லைக்கும் செல்லும். மோடி அமித்ஷா 1000 அட்டூழியம் பண்ணுவாங்க, அவங்க வச்சது தான் சட்டம். ஆனால் அண்ணாமலையெல்லாம் அதாவது சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு என்ன உண்டோ, உங்கள் தகுதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கூவணும். ஓவராக கூவுனிங்கன்னா பிரச்சனைப்பாங்கள. அதுதான் அண்ணாமலை பிஜேபியை நம்பி ஏமாந்து போகிற. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், பிஜேபி அவரை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டாங்க. நீங்கள் அவ்வளோதான். ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கணும்ல அவருக்கு, ஏன் அவரை ஒதுக்கி வச்சுருக்காங்க? அப்போ அண்ணாமலை ஆடு மேய்க்க வச்ச எடப்பாடி மேலே அவர் எவ்வளோ கோபத்தில் இருப்பார். அந்த கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் நிறையா தடவை வருது. சில சமயம் டெல்லி கண்டிக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம பேசுகிறது இந்த விருந்துங்கிறது காரணம் என்ன? பிஜேபி இறங்கி வந்திருக்குது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அக்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு திருநெல்வேலியில் உள்ள தன் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். பாஜக மற்றும் அதிமுகவினரிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த பாஜக தலைமை உத்தரவிட்டதை அடுத்து இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், ஆமாம் என் வீட்டில் விருந்து அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூற ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் மொத்தமாக போய் வாழ்த்து கூறுனாங்க. உங்களுக்கு தெரியும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அதிமுகவுக்கு முக்கியமாக, அதிமுக பிஜேபிக்கு முக்கியம்? நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு தோக்கறார் ஜெயிக்கிறார் விடுங்க, 2029 அதிமுக இல்லைன்னா பிஜேபி எத்தனை சீட்டு வரும்? மறுபடியும் 40க்கு 40 திமுக வரும். உண்டா இல்லையா? அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுகலாம் தனித்தனியாக நின்னா திமுக ஜெயிச்சிடும். ஏற்கனவே திமுக வலிமையாக இருக்கிறது, இன்னும் வலிமை பெறுவதை இன்றைக்கி பிஜேபி விரும்புமா? நம்ம இதை வச்சு தான் சொன்னோம், அமித்ஷா அவர்கள் எந்த காலத்திலையும் அதிமுக கூட்டணி உடையிறத விரும்பவே மாட்டார். ஏங்க அவர் ஜன்னலை திறந்துக்கிறோம், கதவை திறந்துக்கிறோன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏன்னு ஓடி வந்துட்டார். ஏன் ஓடி வந்தார்? தந்தை அண்ணா அவர்களை பற்றி இழிவாக பேசுவீங்க, ஜெயலலிதாம்மா பற்றி இழிவாக பேசுவீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள், நல்லா யோசனை பாருங்கள்.
அவர் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி, ஜெயலலிதா அம்மாவை பற்றி இழிவாக பேசி ஒரு பேட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் கூட்டணியை உடைச்சிட்டு வந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு இன்ட்ரி ஒரு அவங்க அதாவது மறைந்த தலைவர்களை இந்த மாதிரி சீன்னா சும்மா இருப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட முருகன் மாநாட்டில் தீர்மானங்கள்லாம் போட்டு அங்கே வந்து தந்தை பெரியாரை வந்து அறிஞர் அண்ணாவையும் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி வந்தவுடனே எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலேருந்தே கண்டிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இந்த அளவுக்கு திமுக இழிவாக பேசுது. கூட்டணியில் அப்படியே இருக்காங்களே காங்கிரஸ், என்ன காரணம்? கோவம் வருது காங்கிரஸ் மேலே. இதை வச்சே பார்கெயின் பண்ணி சீட்டு வாங்கியிருக்கணும். அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் பொழுது காங்கிரஸ்காரங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு. அப்போ செல்வ பிறந்தைக்கு என்ன நோக்கம்? அவர் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். யார் எக்கெடு கெட்டு போனால் கவலை இல்லை. இதனால தான் காங்கிரஸ் இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ராகுல் காந்தி, சோனியா காந்தி மட்டும்தான் வேலை செய்வாங்க பொழுது இவங்கெல்லாம் வேலையே செய்கிறதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விருந்து அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த ரெண்டு கட்சியும் இணக்கமாக இருக்குது, ரெண்டு கட்சியும் கூட்டணியில் இருக்குது, நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு பல விஷயங்களில் போராடிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா எந்த ஊருக்கு போனாலும், அது மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த பிரகாஷ் அம்பேத்கர் கொஞ்சம் ஓட்டு வச்சுருக்காரு. அவர் உத்தவ் தாக்கரேட்ட போய் சேர போகிறதா இருந்தது. அவர் சாயங்காலம் 5 மணிக்கு போகிறாரு, காலையில் 12 மணிக்கு அமித்ஷாவோட மீட்டிங் கடைசி நேரத்தில். சரிங்க, உள்துறை அமைச்சர் கூப்பிட்றாரு, பவர்ஃபுல்லான ஆள், என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்க போனால், நீ தனியாக நின்று உத்தவ் தாக்கரேட்ட போகக்கூடாது, உனக்கு என்னது பெட்டி தானே, என்கிட்ட வரதில் சிக்கல் உனக்கு கொடுக்குறோம், கொடுத்து தனியாக நிற்க வச்சாங்க போன தடவை மகாராஷ்டிரா தேர்தல். இது மட்டும் இல்லை, பல விஷயத்தில் இப்படி தான் பண்ணுறாங்க. கட்சியை உடைக்கிறது, உறவினர்களை பிரிக்கிறது, சரத்பவாரையும் அஜித் பவாரையும் பிரித்ததாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தா மஞ்சியும் சிராக் பாஸ்வானையும் பிரித்ததாகட்டும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பிஜேபி இன்றைக்கி எடப்பாடிக்கிட்ட இறங்கி வந்து ஐயா கூட்டணிக்கு வந்தால் போதுன்னு வருது. சட்டமன்ற தேர்தல் அவங்களுடைய இலக்கா நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் டெல்லியில் முதல்ல சந்திக்கும் போது எவ்வளோ இடங்கள் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. கடைசி நேரத்தில் முடிவாகலைங்க, முதல்லையே முடிவாயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? கடைசி நேரத்தில் கொண்டு 100 கொடுன்னு இவங்க கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் கூட்டணிக்கு வரோம், 30 சீட்டு, இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, அவ்வளோதான். 2029 கொடுக்குறோம், இப்போதைக்கு கொடுக்க முடியாது, அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்கன்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா கூட்டணி வைக்கிறார். நயினார் நாகேந்திரனை போட்டு நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள், அதிமுகவிடம் அணுக்கமாக இருங்கள்ங்கிறார். கொஞ்ச நேரம் அண்ணாமலை அவர்கள் தேவையில்லாமல் இந்த பண்ண சர்ச்சையினால் வந்த வேலை. இப்போ என்ன நயினார் சொல்கிறாரு? திருநெல்வேலி பெருமாள்புரத்தில் இருக்கும் என் வீட்டில் பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி விருந்தளிப்பதை மகிழ்ச்சியாக கருதுகிறேன். பஃபே முறையில் இரு கட்சிகளையும் சேர்ந்த 1000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்படும். அதாவது 30 வகையான சைவ உணவு பரிமாறப்படும். சைவ உணவா? பிரியாணி இல்லை பொழுதுதே, சைவ உணவுன்ட்டார். ஒருவேளை பிஜேபிங்கிறனால அப்படி இருக்குமோ? ஏற்கனவே இரு கட்சிகளுக்கும் இடையே பிணைப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் விருந்து நிகழ்ச்சிக்கு பின் இரு கட்சியினருக்கும் ஒன்றாக அமைந்து அசுர வேகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடுவோம். இது ஓகே. இன்னொன்று, எதுக்காக இந்த பிரச்சனை வருது? தமிழகத்தில் தனி கட்சி ஆட்சி தான் அமையும், அதிமுக தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் என பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் கூறி வந்தனர். அதே நேரம் தமிழகத்தில் கூட்டணி தான் அமையும், அதில் பாஜக அங்கமைக்கும் என தமிழக பாஜக தலைவர்கள் தொடர்ந்து கூறி வந்தனர். இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையே நெருடல் ஏற்பட்டது. இனியும் தொடர்ந்து பொறுமையாக இருந்தால் சரியல்ல என்ற முடிவெடுத்த அதிமுக தரப்பு முக்கிய தலைவர் வாயிலாக அமித்ஷாவிடம் இது குறித்து பேசியது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பத்திரிகை வந்து பிஜேபிக்கு ஆதரவான பத்திரிகையில் போட்ட செய்தி. அமித்ஷாவிடம் பேசினார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி மேலே பேசியிருப்பார். சும்மா அண்ணாமலை வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு, சம்பந்தமே இல்லாமல் திமுகவுடைய திருபுவனம் விஷயத்தை பேசலாம், திமுகவுடைய அடிக்கக்கூடிய கொள்ளையை பற்றி பேசலாம், டாஸ்மார்க்கை பற்றி பேசலாம். இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் அப்பப்போ லைட்டாக தொட்டுட்டு மெயினாக இவர் எடுக்கிறது என்னென்னா அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா கூட்டணி உடஞ்சிக்கும், நாங்கள் பொறுப்பு இல்லை, தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. நான் பேசுவேன் சார், தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. எப்போ எது எடுத்தாலும் பிஜேபி ஆச்சு, 10 பேரை கட்சி வச்சுட்டு எப்படிங்க பிஜேபி ஆட்சி வரும்? கொஞ்சம் யோசனை மனசாட்சி இல்லை. நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்க ஒரு கட்சியோட. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார்? நான் தொண்டன்கிறார்ல, தலைவர் என்ன சொல்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டார்ல, இவர் என்ன சொல்கிறாரு? இல்லை பிஜேபி, என்ன கேட்டால் நான் பிஜேபி ஆச்சுன்னு சொல்லுவேன். ஆமாங்க, உங்களை கேட்டால் நீங்கள் ட்ரம்ப் ஆச்சுன்னு கூட சொல்லுவீங்க. உங்கள் எண்ணத்துக்குலாம் நான் இது பண்ண முடியுமா சார்? மறுபடியும் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம், எல்லாருக்கும் 1000 விஷயம் இருக்கலாம். பிஜேபி வரணுங்கிறதுல மாற்றுக்கிறதுல அவங்க கொள்கை அது.
ஆனால் ஒரு கூட்டணி முடிவான உடனே உங்களை கேட்டால் நீங்கள் அமைதியாக இருக்கணும்ல. என்ன கேட்டால் பிஜேபி ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அது என்ன பேச்சான பேச்சுது? அப்போ விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கவங்க, காங்கிரஸில் இருக்கவங்க என்னங்க அது திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்குன்னா, என்ன கேட்டால் காமராஜர் ஆட்சி வேணுமே அப்படின்னா என்னது? ஸ்டாலின் ஆட்சி சரியில்லைன்னு தானே அர்த்தம். இது பேசுவாங்களா அவங்க? நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? காங்கிரஸ் மாதிரி ரொம்ப அடிமையாகவும் இருக்கக்கூடாது, பிஜேபி மாதிரி ரொம்ப ஓவராகவும் பேசக்கூடாது, அவ்வளோதான். இதையடுத்து சொன்ன உடனே அமித்ஷாட்ட தகவல் சொல்லிட்டாங்க. இதையடுத்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்ட மத்திய பாஜக தலைவர்கள் கூட்டணியில் இரு கட்சிகளுக்கும் இடையே இருக்கும் நெருடலை போக்குங்கள், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என உத்தரவிட்டார்கள். கூடவே இந்த விஷயத்தில் நெருடலான பேச்சு கூடாது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் குட்டு வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பழனிசாமியை தன் வீட்டுக்கு வரவழைத்து விருந்தளிக்க அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் நயினார் நாகேந்திரன். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அண்ணா நம்ம அமித்ஷாவுக்கு ஒரு விருந்து கொடுத்தாரு அன்னைக்கே. யார்? நம்ம எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா சொல்கிறது என்ன? கிளைக்கழக செயலாளரை போய் பாருங்கள், தெருமுனை கூட்டம் நடத்தினாலும் அதை அதிமுகவை கலந்துக்க வைங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகும்போது பெருந்திரளானவ பிஜேபி கொடிகள் அங்கே இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னது தான் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். அடுத்த மாதம் 2ஆம் தேதி திருச்செந்தூர், ராதாபுரம், வள்ளியூர் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பழனிசாமி. அன்றைய தினம் இரவு திருநெல்வேலியில் தங்குகிறார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று நெல்லையில் இருக்கும் அவருக்கு நாகேந்திரன் வீட்டில் இரவு விருந்து அளிக்கப்படுகிறது. அதிமுக முக்கிய பிரமுகர்கள் 700 பேர் வரை கலந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி பாஜக தரப்பிலும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். விருந்துக்கு முன்பு இரு கட்சியினரும் கலந்தாலோசனை கூட்டத்திலும் பங்கேற்கிறார். தொடர்ந்து 5ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பழனிசாமியோடு நயினார் நாகேந்திரனும் பங்கேற்க உள்ளார். நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், பழனிசாமி அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாதுன்னு. இப்போ பிஜேபி வாலண்டியர் ஐயா வாங்கய்யா விருந்துக்கு, ஏன்னா கூட்டணி இதை மறுபரிசீலனை செஞ்சு தனியாக விட்டுட்டோம்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிஜேபி இன்றைக்கி தனியாக விட்டால் பிஜேபியோட யார் இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சிருக்குது. அது ஐயா எடப்பாடிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அன்புமணிகிட்ட இருக்க பாமக வச்சுக்கிட்டு, அதேமாதிரி ஜிகே வாசனுக்கு ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க மொத்தமே, அதிகமாக சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன், அதுக்கப்புறம் யார் இருக்கா? பாரிவேந்தர். இவங்ககிட்டலாம் பணம் இருக்கும் போது ஆட்கள் இல்லை. ஏசி சண்முகம். இவங்களை வச்சு நின்னீங்கன்னா பிஜேபியோட என்ன தமிழ்நாட்டோட ஸ்ட்ரென்த்துன்னு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் சொல்கிறீங்களே 17, 18 இப்படி நின்னா எத்தனை சதவீதம்? நீங்கள் யோசிப்பீங்க, 4% வருவாங்களா? 4, 3 வரும். இப்போ 2029 யார்கிட்ட போய் சீட்டு கேட்பீங்க? இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியும். சார், அமித்ஷா ஒரு வியூக வகுப்பாளர். அவர் உள்துறை அமைச்சரை தாண்டி அவர் ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி வியூக வகுப்பாளர். அவருக்கு தெரியும் அதிமுகவுடன் கூட்டி வச்சா தான் நம்ம டெவலப் ஆகும், நம்மளுடைய எதிர்காலமேன்னு தெரியும். அதனால் அவர் அடக்கி வாசிக்கிறார். அதாவது அமித்ஷா பேசலாம், கூட்டணி ஆச்சுன்னு அமித்ஷா பேசலாம், ஏன்னா அவர் தலைவர். நீங்கள் யார் சார் தொண்டர்னு சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி பேசலாம்? அதான் எடப்பாடியும் ஒரு தலைவர், அவரும் ஒரு தலைவர். நீங்கள் தொண்டர் ஆகிட்டீங்களே, நீங்கள் ஆடு மேய்க்க போகிறது விருப்பங்கிறீங்க. அப்போ அதே மாதிரி ஆடு மேய்க்க வேண்டியது தானே? தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? கமலாலயத்திலே ஒரே குழப்பம். அது தேவையில்லாமல் அண்ணாமலை கூட்டணியை பிரித்து விட்ருவார். பிரித்து விட்டால் யார் நின்று யார் ஜெயிக்கிறது? அதனால் அண்ணாமலை இப்போ எடப்பாடி அவர்களுக்கு விருந்து அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தி. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி பிஜேபி தலைமை அப்படிங்கிறது எடப்பாடியை விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. கூட்டணியெலாம் அந்த சீட் ஷேரிங் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே வராது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எடப்பாடி கொடுத்தால் வாங்கக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி பிஜேபி இருக்குது. பார்கெயின் பண்ணுற இடத்துல இல்லை. அவங்களோட இலக்கு 2029. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் நடக்கும். இந்த கூட்டணி முறிவுங்கிறதுலாம் நமக்கு ஏற்றுக்கவே முடியாது. அதை பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்குலாம். நமக்கு பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வச்சு உள்ளபடியே வருத்தம் தான். ஒரு பாசிச சக்தி வருது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு என்ன ஆப்ஷன் சொல்லுங்கள்? இன்றைக்கி விஜய் இத்தனை தொகுதி கேட்குறாரு. பிஜேபிகிட்ட போனால் பணம் வரும், அதிகாரம் இருக்கும், ரெய்டெல்லாம் வராது, ஏகப்பட்ட வேலை, திமுக வளர விடும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓரளவுக்கு கணிசமாக ஓட்டும் இருக்குது. ஏற்கனவே போன தடவை 70 சீட்டு வாங்கின கூட்டணி தான். இதை வச்சு மேக்கப் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. வரக்கூடிய நாட்கள் திமுக அன்பாப்புலர் ஆகும்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை வரதெல்லாம் பார்த்தா இன்னும் அதிமுகவுக்கு இன்னும் வலிமையாக இருக்கிறதுங்கிறத காட்டிட்டார். இந்த வலிமையோட ஒரு தலைவருக்கு வில் பவர் முக்கியம். அது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக இருக்கிறது. தேர்தல் போது தான் அதை செய்ய முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.